அமித்ஷாவை சந்தித்த அடுத்த நொடியே விஜய் போட்ட அதிர்ச்சி வெடிகுண்டு. ஆடிப்போன ராகுல் காந்தி. தலைகீழாக போகும் இந்திய அரசியல். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தங்களது அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் கூறி வந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மீதான எதிர்ப்பை அப்படியே கடைபிடித்து வரும் முதலமைச்சர் விஜய் பாஜக மீதான எதிர்ப்பை குறைத்து விட்டார். அதாவது பாஜகவை அனுசரித்து செல்வது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். அதே சமயம் ஆட்சி அமைக்க போதுமான தொகுதிகள் தன்னிடத்தில் இல்லை என்றதும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை அணுகினார் விஜய். அதில் முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சிதான் அவருக்கு ஆதரவு கொடுத்தது. இப்படி கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கும் விஜய் ஒரு பக்கம் காங்கிரசுடனும் இன்னொரு பக்கம் பாஜகவுடனும் நட்பை வளர்த்து கொண்டு வருகிறார். இதுதான் காங்கிரஸ் கட்சியினருக்கு அவர் மீது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்ற போது அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார். அப்போது அமித்ஷாவை விஜய் வரவேற்க மாட்டார், தனது கட்சியை சார்ந்த அமைச்சர்களை வைத்துதான் வரவேற்பார் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் விஜய் ஓடோடி சென்று அவரை வரவேற்றுள்ளார். அதோடு அவருக்கு மறக்க முடியாத சில பரிசுகளையும் கொடுத்து அசர வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழக சட்டமன்றத்தில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படி ஒன்றே தேவையில்லை என தீர்மானம் நிறைவேற்றியிருந்த முதலமைச்சர் விஜய் அமித்ஷாவை சந்தித்து அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சட்டப்பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு எம்பி தொகுதிகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்தால் அதன் பிறகு நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று தனது முடிவை மாற்றினார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ராகுல் காந்தியை பொறுத்தவரை பாஜக அரசின் தொகுதி மறுவரையறையை யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று திமுக உட்பட அனைத்து கட்சிகளையும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் அதில் முதல் நபராக பேக் அடித்துள்ளார். அது மட்டுமின்றி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக சோசியல் மீடியாவில் ஹிந்தி பேசும் பல நபர்கள் தளபதி விஜய் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்பது போன்று சில ரீல்ஸ்களை ட்ரெண்டிங் செய்தார்கள். ஹிந்தி பேசக்கூடிய அவர்கள் தமிழ்நாட்டில் தளபதி விஜய் பல அதிரடி திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக சொல்லி அந்த ரீல்ஸில் தெரிவித்தார்கள். அதோடு அடுத்து அவர்தான் பிரதமராக வர வேண்டும் என்று கூறினார்கள். இது தமிழ்நாடு மட்டுமின்றி டெல்லி காங்கிரஸ் கட்சி வரை அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் பாஜகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணி சார்பில் அடுத்து ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப் போகிறார். அதனால் தமிழக வெற்றிக் கழகமும் அவரைதான் முன்னிறுத்துவார்கள் என்று கருதப்பட்ட நிலையில் அக்கட்சியின் அமைச்சர்களோ சட்டசபையில் அடுத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் விஜயை கருத்தில் கொண்டுதான் அப்படி சொல்கிறார்கள். அதனால்தான் ஹிந்தி பேசும் நபர்களையும் சோசியல் மீடியாவில் அடுத்து பிரதமராக விஜய் தான் வர வேண்டும் என்று ரீல்ஸ் வெளியிட வைத்தார்கள். இப்படி ராகுல் காந்திக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அரசியல் காயை நகர்த்தி வருகிறது. இந்த நிலையில் தான் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் விஜய் சில முக்கிய ஒப்பந்தங்களை போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தங்களுக்கு எதிராக கைகோர்த்திருக்கும் இந்தியா கூட்டணியை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் துணையுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்காலத்தில் அந்த பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காகவே சில விஷயங்களை விஜய்க்கு விட்டுக் கொடுத்து சில விஷயங்களில் அவரை தங்கள் பக்கம் அமித்ஷா இழுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வரப்போகிற 2029 மக்களவைத் தேர்தலின் போது பாஜக இன்னும் வலுவான கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் விஜயை கூட தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்கிற கோணத்தில் அவர்கள் தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு விஜயும் விட்டுக் கொடுக்க தொடங்கிவிட்டார். குறிப்பாக டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்த விஜய் அப்போதே அவரது செயல்பாட்டினால் அதன் பிறகு பாஜகவை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டார். அதன் பிறகு இப்போது அமித்ஷாவுடன் சந்திப்பு நடத்திய பிறகும் இன்னும் பாஜகவுடன் பெரிய அளவில் ஐக்கியமாகிவிட்டார் விஜய். அதனால் எதிர்காலத்தில் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்ந்ததோ அதே போன்று அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று டெல்லி பாஜக தயாராகிவிட்டது. அந்த அடிப்படையில் தான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ஏற்கனவே தொடங்கிய நிலையில் தற்போது விஜய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விட்டுக் கொடுத்துள்ளது மத்திய பாஜக அரசு. இப்படி விஜய் வைத்த கோரிக்கையை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதனால் தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக பதறிக்கொண்டு வருகிறது. டெல்லியிடம் விஜய் சரண்டர் ஆகிவிட்டார். அதனால் அவர் என்ன கேட்டாலும் அவர்கள் இனிமேல் விட்டுக் கொடுப்பார்கள். இதனால் இந்த விஷயத்தில் தாங்கள் எப்படிப்பட்ட அரசியல் செய்தாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. டெல்லி பாஜக முழுக்க முழுக்க விஜய்க்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் அமித்ஷாவை பார்த்த அடுத்த நொடியே சிஎம் விஜய் கடுமையாக மாறிவிட்டார். குறிப்பாக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு பாஜகவுடன் நட்பு வளர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் படு பயங்கரமான அரசியல் செய்கிறார்கள். என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை அந்த கூட்டணியை விட்டு வெளியேற வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அத்தனை கட்சிகளையும் மீண்டும் தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று தற்போது மு.க. ஸ்டாலின் தீவிரம் காட்ட தொடங்கியிருப்பதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கின்றன.
அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் எதிர்பார்க்காத அதிரடி மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு விஜய் எடுத்து வரும் முடிவுகள் திமுக வட்டாரத்திற்கு உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூரில் என்னை வெற்றி பெற்றதாக அறிவியுங்கள், நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மு.க. ஸ்டாலின். திமுகவை பொறுத்தவரை தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அமைதியாகி விடுவார்கள், தோல்வி அடைந்துவிட்டால் வாக்கு இயந்திரத்தை குறை சொல்ல தொடங்கி விடுவார்கள். அப்படித்தான் தற்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தான் தோல்வி அடைந்ததை அடுத்து வாக்கு இயந்திரத்தை குறை சொல்ல தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே இதுகுறித்து தமிழக தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் சில சந்தேகங்கள் எழுப்பியதை அடுத்து அவர்கள் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் இருந்த வாக்கு இயந்திரங்களில் மீண்டும் சோதனை நடத்தினார்கள். அப்போது அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் உள்ள இயந்திரங்களில் எந்த தவறும் நடக்கவில்லை என்பது தெளிவாகியது. இதுகுறித்த தகவல்களை சென்னை மாநகராட்சி ஆணையரும் உறுதிப்படுத்தினார். என்றாலும் திமுக தற்போது கொளத்தூர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது. சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட PS பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவித்துள்ளார்கள். ஆனால் சில வாக்குச்சாவடிகளில் வாக்கு எண்ணும்போது குளறுபடி நடக்கிறது. சமீபத்தில் சிந்தாதிரிப்பேட்டையில் வைத்து குறிப்பிட்ட வாக்கு இயந்திரத்தில் வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளுடன் ஒப்பிட்ட போது அதில் முறைகேடு நடந்துள்ளது. பல வாக்கு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக தேர்தல் ஆணையமோ எந்த தவறும் நடக்கவில்லை என்று மறுக்கிறது. ஆனால் எங்களுக்கு அவர்கள் சொல்வதில் நம்பிக்கை இல்லை. அதனால் கொளத்தூர் தொகுதியில் நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். அதோடு கொளத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் தான் தோல்வி அடைந்ததை மு.க. ஸ்டாலினால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ண வைத்து ஏதாவது ஒரு வகையில் தான் வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட வேண்டும் என்று அவர் அதிதீவிரம் காட்டுகிறார். அதனால் இந்த மனு விசாரணைக்கு வரும்போது தமிழக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் இதற்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.